கிட்டத்தட்ட ஒரு 10 பிராண்ட் சுகர் பீட் பாக்கெட் இருக்கு. இதுல நிறைய பிராண்ட் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, யூஸ் பண்ணிருப்பீங்க. சில பிராண்ட் உங்களுக்கே புதுசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பிராண்ட் நான் வச்சிருக்கேன். ஸோ என்னென்ன பிராண்ட் இருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரொம்பவே பாப்புலரா எல்லாருமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பீட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அது என்ன பிராண்ட் அப்படின்னா ஏஸ்டார் பிராண்ட். எல்லாருமே ஆரி பிளவுசஸ்க்கு மோஸ்ட்லி கம்மியான ரேட்டுக்கு ஆரி ப்ளவுசஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஒரு 1000-1500 ரேட்டுக்கெல்லாம் ஆரி ப்ளவுஸ் டிசைன்ஸ் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற பிராண்ட் என்ன அப்படின்னா இந்த ஏஸ்டார் பிராண்டாக தான் இருக்கும். எடுக்காமலே கதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஏஸ்டார் பிராண்டில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஃபுல் பேக்கெட்டாக வாங்கும்போது உங்களுக்கு 450 கிராம்ஸ் இருக்கும். பீட்ஸ் எப்படின்னா ரொம்ப ஸ்மால் பீட்ஸாகவும் இருக்காது, அதே நேரம் ரொம்ப பெரிய சைஸ் பீட்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலாக மீடியம் சைஸில் தான் இருக்கும் பீட்ஸ் உங்களுக்கு. பட் ஒர்க் பண்ணுறதுக்குமே நம்ம வந்து அயன் நீடல் ஆர் உடன் நீடல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூஸாக பீட்ஸ் லோட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணலாம். அதாவது ரொம்பலாம் பீட்ஸ் வந்து உங்களுக்கு நீடலில் ஸ்ட்ரக் ஆகாமல் ஈஸியாக இருக்கும் போடுறதுக்குமே. எல்லா பீட்ஸும் ஒரே ஷேப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பீட்ஸ் வந்து அன்ஈவனான பீட்ஸுமே இந்த ஏஸ்டார் பீட்ஸில் இருக்கும். உங்களுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கெட்டை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு 10% பீட்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக அன்ஈவனாக இருக்கக்கூடிய பீட்ஸ் இருக்கும் இந்த ஏஸ்டார் பேக்கெட்டில். ஏஸ்டார் பிராண்டுக்கு அடுத்தது நம்ம ஊரில் எல்லாருமே ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் குவாலிட்டியான பீட் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா ப்ரிசோ பிராண்ட் சொல்லுவாங்க. ஸோ ப்ரிசோ பிராண்டில் பீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஸ்டார் பீடை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ப்ரிசோ பிராண்டில் வரக்கூடிய பீட்ஸ் வந்து சைஸ் ஸ்மாலாக தான் இருக்கும். அதே நேரம் கோல்டு அந்த ஷேட்மே பார்த்தீங்கன்னா ஏஸ்டார் பீடை விட ப்ரிசோ பிராண்டில் பீடோட கோல்டு ஷைனிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு பிரைடல் ப்ளவுஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாருமே விரும்புறது என்ன பீட் அப்படின்னா ப்ரிசோ பிராண்ட் தான் விரும்புவாங்க. ஏன்னா கலர் கொஞ்சம் நல்ல டார்க்காக அந்த கோல்டு ஷைனிங் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ப்ரிஸ்டோ பீடில் என்ன அப்படின்னா நம்ம ஆமாம் ப்ரிஸ்டோ சாமி பட் இந்த ப்ரிசோ பீட்ல என்ன அப்படின்னா நம்ம பீட்ஸ் அட் அ டைம் நம்ம ஒரு அயன் நீடலோ ஆர் உடன் நீடலோ யூஸ் பண்ணி நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இடையில பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா பீட்ஸோட சைஸ் வந்து ரொம்ப ஸ்மால். ஏஸ்டார் பீட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இதோட சைஸ் ஸ்மாலாக இருக்கும். ஸோ பீட்ஸ் மட்டும் இடையில நமக்கு ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த பீடோட கலர் சைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கும். இடையில ஸ்ட்ரக் ஆகிறது மட்டும்தான் ஒரு சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த 2 பிராண்டுமே நம்ம ஏரியாஸில் எல்லாருமே ஆரி ஒர்க்குக்கு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட் தான். இதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது புதுசாக இருக்கும். சில பேருக்கு புதுசாக இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒவ்வொரு பிராண்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது நான் எடுத்துருக்கிறது ஜப்லோ மேக்ஸ் பிராண்ட். ஸோ இந்த ஜப்லோ மேக்ஸ் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. லைட் கலர் ஷேடோடையும் இருக்குது, டார்க் கலர் அந்த கோல்டுலேயே டார்க் கலர் ஷேடோடவும் நமக்கு இந்த ஜப்லோ மேக்ஸ் பிராண்டில் சுகர் பீட்ஸ் வருது. ஸோ இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சுகர் பீட் மட்டும் இல்லை, இதில் கட் பீட் இருக்குது, டியூப் பீட்ஸ் இருக்குது, கலர் சுகர் பீட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீட்ஸ் ஐட்டமே இதே பிராண்ட்லேயே உங்களுக்கு வருது. பட் இந்த ஜப்லோ மேக்ஸ் சுகர் பீட்டில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாமே ஈவனாக இல்லை. அதாவது சில பீட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்குது, சில பீடோட ஹோல் சின்னதாக இருக்குது. ஷேப்மே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் ஷேப்பாக இல்லை, அன்ஈவனான ஷேப்லேயும் பீட்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த ஜப்லோ மேக்ஸ் பிராண்டில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பிராண்ட் பூர்ணிமா. ஸோ இந்த பூர்ணிமா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி எல்லா கலர்ஸ், ஆன்டிக் இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயுமே வருது. பீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் பீட்ஸ் கிடையாது. ஏஸ்டார் பீட்ஸ்லாம் வர மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீடாக தான் இருக்குது. ப்ளஸ் பீட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஷேட்ஸ் வந்து அன்ஈவனாக தான் இருக்குது. எல்லா பீட்ஸும் ஒரே மாதிரி ஈவனான பீட்ஸாக இல்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பிராண்ட் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இந்த பிராண்ட் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே எனக்கு புதுசு தான். பிராண்ட் என்ன அப்படின்னா ஜாஸ் பிராண்ட். ஸோ இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் நம்ம ஏஸ்டார் பீட்ஸ் இருக்குல்ல அதே மாதிரி பெரிய பெரிய பீட்ஸாக தான் இருக்குது. ட்ரையலுக்காக இந்த பிராண்ட் வாங்கி பார்த்தேன். பட் ஆனால் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பீட்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ ஸ்டிச்சர்ஸ் பழகுறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரைடல் ப்ளவுசஸ்க்கு இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நம்ம வந்து இந்த பீட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எதனால அப்படின்னா பீட்ஸ் நமக்கு போடும்போது கேப் விழும், ஷேட்ஸ் அன்ஈவனாக இருக்கிறதுனால ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பிராண்ட் கோல்டன் பேக். இது வந்து புது பிராண்ட் தான். நான் வாங்கினதுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் பார்க்கும்போதுமே நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய ஏ ஸ்டார் பிராண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இந்த பிராண்டுமே வருது. இந்த பீட்ஸ்மே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஏ ஸ்டார் பிராண்டோட பீடோட சைஸ் போலவே தான் உங்களுக்கு இந்த பிராண்டுக்கும் இருக்குது. அதே மாதிரி பீட்ஸ் ஆல்சோ நமக்கு வந்து எல்லா பீட்ஸும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்காது. அதில் இருக்கிற மாதிரி பீட்ஸ் சில பீட்ஸ் ஃபுல் ரவுண்டாக இருக்கும், சில பீட்ஸ் தட்டையாக இருக்குது, ஷேப் வளைவாக இருக்குது. ஹோல்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீட்லேயுமே கொஞ்சம் வித்தியாசமான சைஸஸில் ஹோல்ஸ் வருது. ஸோ பார்க்கும்போது எப்படின்னா ஏ ஸ்டார் பிராண்டும் இந்த கோல்டன் பேக் பிராண்டும் ஒரே மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பிராண்ட் என்ன அப்படின்னா ஏ ஸ்டாரா. இந்த ஏ ஸ்டாரா பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்டார் பிராண்டுக்கு காம்படிட்டராக மார்க்கெட்டில் சேல்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட் தான் இந்த ஏ ஸ்டாரா. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இப்போ இந்த ஏ ஸ்டாரும் ஏ ஸ்டாரா பிராண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பீட்ஸோட சைஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் கலரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பீட்ஸ் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஃபேட் ஆகும். நம்ம ஒர்க் பண்ணும்போதே தெரியும், கையில் உங்களுக்கு அந்த கோல்டு ஷேட் வந்து நீங்கள் பீட்ஸ் போடுறப்பவே கையில் உங்களுக்கு கோல்டு ஷேட் வரும். அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த பீட். சில ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ ஸ்டார் பிராண்டுன்னு கேட்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏ ஸ்டாரா பிராண்டை கொடுத்து உங்ககிட்ட சேல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி கரெக்டாக வாங்குங்க. அதே மாதிரி ஸ்மால் பேக்கெட்ஸில் 10 கிராம் 20 கிராம்க்கெல்லாம் சுகர் பீட் சேல் பண்ணுவாங்கள்ல, அதில் வந்து எந்த பிராண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதிலலாம் இந்த மாதிரி ஏ ஸ்டாரா பிராண்ட் போட்டு கூட சேல் பண்ணுறது உண்டு. நம்ம கடையில் ஏ ஸ்டார் தானே நம்ம கொடுக்குறது. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பிராண்டுக்கும் இனி நம்ம பார்க்க போகிற பிராண்டுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் உண்டு. அதாவது இப்போ நம்ம பார்க்குற ஒரு 3 பிராண்டுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி பிராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் அப்படின்னா ஆஷ்மோரா, ப்ரெஸ்டோ அண்ட் ப்ரிசியாஷோ. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பிராண்ட் இருக்குது. ஒன் பை ஒன் பார்க்கலாம். இந்த 3 பிராண்டுமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீமியம் குவாலிட்டி பிராண்டுன்னு நான் சொல்வேன். ஏன்னா யூஸ் பண்ணுறப்ப அந்த டிஃப்ரென்ஸ் கிளியராக நமக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ்டோ பிராண்ட் பார்ப்போம். இந்த ப்ரெஸ்டோ பிராண்ட் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரி பீட்ஸ் இருக்கும். நம்ம இப்போ அயன் நீடில் யூஸ் பண்ணி லோட் பண்ணுறோம் அப்படின்னா பீட்ஸ் ரொம்பலாம் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாது நீடில். நம்ம ஒர்க் பண்ணும்போதும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இந்த ப்ரெஸ்டோ பிராண்டில். பீட்ஸுமே சீக்கிரமாக ஃபேட் ஆகலை. ஆரி ப்ளவுசஸில் ப்ரைடல் ப்ளவுசஸ்லாம் நம்ம தாராளமாக இந்த ப்ரெஸ்டோ பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இந்த ப்ரெஸ்டோ பிராண்ட் பர்ச்சேஸ் பண்ணவங்க ரிப்பீட்டடாக அதே பிராண்ட் கொடுங்க அப்படின்னா திரும்பவும் கஸ்டமர்ஸ் கேட்குறாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இந்த பீட் மேலே வந்ததில்லை. ஏ ஸ்டார் அண்ட் ப்ரிசோ பிராண்ட்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ப்ரெஸ்டோ பிராண்டோட ரேட்லேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற பிராண்ட் ப்ரிசியோஷா. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பிராண்ட் தான். இது என்ன அப்படின்னா பீட்ஸ் உங்களுக்கு நம்ம ப்ரிசோ பிராண்ட் சொல்கிறோம்ல அதே மாதிரி ஸ்மால் பீட்ஸாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய பீட்ஸ் கிடையாது, சின்ன பீட்ஸாக தான் இருக்குது. பட் சைஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஹோலோட சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ ஹோலோட சைஸ் பெருசாக இருக்கும்போது நமக்கு என்னாகும் அப்படின்னா நீடில் பீட்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் ஃபினிஷிங்குமே நீட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாமே அப்படி மணியாக இருக்கும்போது ஃபினிஷிங் உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி பிராண்ட் தான். ரேட் வைஸ்லேயுமே இதில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. நம்ம இது வரைக்கும் பார்த்த பிராண்டில் இருந்த பேக்கிங்கை விட இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக பார்க்குற பிராண்ட் ஆஷ்மாரா. ஸோ இந்த ஆஷ்மாரா பார்த்தீங்கன்னா இதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரிசியோஷா இருக்குல்ல, ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பீட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது, பட் கலரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ப்ரிசியோஷா வந்து கொஞ்சம் கோல்டுலேயே கொஞ்சம் லைட் கோல்டாக இருக்குது. இந்த ஆஷ்மாரா நல்ல டார்க்காக அந்த கலர் நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரி இருக்குது. பீட்ஸ்மே பார்த்தீங்கன்னா எல்லா பீட்ஸுமே ஒரே மாதிரி ஈவனாக மணியாக அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். பேக்கிங் கூட நல்ல குவாலிட்டியான பேக்கிங் வந்திருக்கு. இப்போ நாம் 10 டிஃப்ரெண்ட் சுகர் பீடோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு சுகர் பீட் பற்றின டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிராண்ட் பிடிக்கும். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொரு பிராண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் கொடுத்தது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் ஆரி ப்ளவுசஸ் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஏ ஸ்டாரே யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து கம்மியான ரேட் தான் வரும்.
ஸோ அது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பிரைடல் ப்ளவுசஸ்லாம் போடும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி பீட்ஸ், ப்ரெஸ்டோ, ஆஷ்மாரா, ப்ரிசியோஷா இந்த மாதிரிலாம் பீட்ஸ் இருக்குல்ல, அது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்க ஃபினிஷிங் சூப்பராகவும் இருக்கும். லாங் டேர்ம்க்குன்னு பார்க்கும்போது ப்ளவுஸஸ் சீக்கிரமாக ஃபேட் ஆகாமல் எந்த ஒரு டேமேஜும் வராமல் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும். ப்ரிசோ சொல்லவே இல்லையோ? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? இப்போ நம்ம பார்த்தா ஒவ்வொரு பிராண்டோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் அதோட ப்ரைஸ் டீடைல்ஸும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ 1000 லைக்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு பிராண்ட் பற்றியும் செப்பரேட் வீடியோவுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.